சீதா, ஏண்டா சீதா? சீதா, ஐயோ சீதா. சாமி, சீதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. பதட்டப்படாதம்மா. விதி அதோட விளையாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, என்ன சாமி இது? சீதா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அவளுக்கு எதுக்கு இந்த சோதனை? மயக்கம் தானே, என்னன்னு பாப்போம். போ. நல்லா இரு தாயி. சாமி, சீதாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? ஆபத்து எதுவும் இல்ல தாயி. இது நல்ல செய்திதான். அவ வயித்துல இன்னொரு உயிர் உருவாயிருக்குல்ல, அதுக்கான மயக்கம்தான் இது. ஆனா ஒரு பெரிய போராட்டத்தோட ஆரம்பம் இதுதான். ஐயோ, என்ன சாமி சொல்றீங்க? ஆமாம்மா, ஏதோ சாதிச்சதா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்காது. இதை விட பெரிய சோதனை வரப்போகுது. நீங்க இதுவரைக்கும் சந்திக்காத பெரிய பெரிய சோதனை எல்லாம் வரப்போகுது. ஐயோ, எல்லாத்தையும் நீங்க சமாளிக்க வேண்டி இருக்கும். போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க திரும்ப வருவாங்க. அப்படி வர்றவங்க உங்களுக்கு இல்லாத சோதனையெல்லாம் தருவாங்க. எதிரி அழியல. சொல்ல போனா எதிரிக்கு அழிவே இல்லை. பாத்துக்க தாயே, நீ ரொம்ப பத்திரமா இரு. ஐயா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் கீழே வைக்கட்டுங்களா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நீ போ. சேது, நீ எதுக்கு யோசிக்கிற? இதெல்லாம் தூக்கி வெளியில வீச வேண்டியதானே? இது உன் வீடு. நியாயமான காரணத்தை சொல்லு. அந்த நான்சிய வெளியே அனுப்புற வழியை பாரு. நடுவுல சுபாஷும் அர்ச்சனாவும் பஞ்சாயத்து பண்ணா அவங்க யாரு? அப்பா பேசி இந்த பிரச்சனையை தீக்க தான் பார்த்தாரு. நீங்க தான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி அடிதடின்னு இறங்கிட்டீங்க. அவங்க தாண்டா முதல்ல என் கோவத்தை தூண்டினாங்க. என் வாயில இருந்து வார்த்தைய அவன் தான் புடுங்கினான். அவன் என் சட்டைய புடிச்சதும் எனக்கு ஆத்திரத்துல எல்லாமே மறந்து போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யாரும் எதுவும் பேச வேண்டாம். இந்த நான்சி வரட்டும். அவளை நானே வெளியே அனுப்புறேன். அவளுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ போயே ஆகணும். சாரி, கோயில்ல பொங்கல் வச்சு முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்களும் வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் மாமா. ஆமாண்ணே, படையல் போடும்போது நீங்க எல்லாரும் இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்கு என்னம்மா, இந்த நான்சி பிரச்சனையெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பாஸ், என்ன இதெல்லாம்? ஃபேர்வெல், வழி அனுப்பும் விழா. நான்சியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்ல, அதான் அவ திங்ஸ் எல்லாம் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்லையே, அவங்களே பேக் பண்ணி ரெடி ஆயிட்டாங்களா? இல்ல அண்ணி, நாங்க தான் எடுத்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சாச்சு. வழி அனுப்புறது மட்டும்தான் பாக்கி. நாங்களும் நான்சிய வெளியே அனுப்ப ரெடியா தான் இருக்கோம். ஆனா நான்சி தான் இன்னும் காணோம். அவங்க எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும். எப்படியோ பந்தயத்துல தோத்தாச்சு, அப்புறம் என்ன?
சொன்னபடி அவங்க வீட்டை விட்டு கிளம்பிதானே ஆகணும். அவங்க கிளம்ப முடியாதுன்னு சொன்னாலும் வீட்ல சேர்த்துக்க இங்க யாரும் ரெடி இல்ல. அதுக்காக ஒரேடியா இப்படியா பாஸ்? என்னதான் இருந்தாலும் அவங்க மகாலட்சுமியோட தங்கச்சி, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. இப்படியா வீட்டை விட்டு அவங்கள அடிச்சு துரத்த முடியும்? மாமா, நீங்களாவது கொஞ்சம் பாஸ் கிட்ட சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க மாமா. சீதா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவளெல்லாம் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். நீ கொஞ்சம் பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீதா, இப்ப கூட அவங்க மேல உனக்கு எப்படி இறக்கம் வருது? அவங்க செஞ்சதெல்லாம் நீ மறந்துட்டியா? சீதா, இது நான்சியே எடுத்த முடிவு. அவ சொன்னதுதான் நடக்க போகுது. எப்படி பார்த்தாலும் அவ இந்த வீட்டை விட்டு கிளம்புறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. நீ தயவு செஞ்சு இதை தடுக்காத. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவங்க இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த குடும்பத்துல அவங்களும் ரொம்ப முக்கியமான ஆளு. இப்படி அசிங்கப்படுத்தி அவங்கள அனுப்ப வேண்டாம். தன்மையா எடுத்து சொல்லி அவங்கள கிளம்ப சொல்லலாம். அஞ்சலி, பிரியா, மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து அவங்க ரூம்லயே போய் வச்சிருங்க. ம்? என்ன பேசுற சீதா நீ? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாதான் புரியும். நான்சியை பொறுத்த வரைக்கும் இப்படி சொன்னாதான் அவளுக்கு புரியும். இல்ல கிளம்ப முடியாதுன்னு வீம்பு பண்ணிட்டு இருப்பா. ப்ளீஸ் மாமா, இவ்ளோ நாள் பொறுத்துக்கிட்டிய. இன்னும் ஒரே ஒரு நாள் தானே, எதுக்கு இப்ப அவசரப்படணும்? எப்படி பார்த்தாலும் அவங்க மகாலட்சுமியோட தங்கச்சி. மகாலட்சுமி அவங்க மேல மரியாதை வச்சு ஷேர கொடுத்துருக்காங்க. அவசரப்பட்டு பிரச்சனை பண்ண வேணாம் மாமா. அக்கா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. ஆமாண்ணே, சீதா சொல்ற மாதிரி நான்சி கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அப்புறம் உங்க இஷ்டம்மா, பாத்துக்கங்க. மாமா, என்ன பாஸ், மாமா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவர் கரெக்டா தான் சொல்றாரு. நீதான் அவர் மனச மாத்திட்ட. என்ன அங்கிள், பாஸ் இப்படி சொல்லிட்டு போறாங்க? சீதா, நான்சி பத்தி தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? உங்களை கடவுள் தான் காப்பாத்தணும். அஞ்சலி, நீ என்ன சொல்லுத? நான் என்ன சொல்றது? அங்கிள் சொன்ன மாதிரி உங்களை அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். என்ன சீதா, ஆளாளுக்கு இப்படி கோச்சிட்டு போறாங்க? நமக்கு எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கே. விடுங்கக்கா, அன்பு வழியில போகும்போது இப்படிதான் எதிர்ப்பெல்லாம் வரும். சமாளிச்சுக்கலாம். சமாளிச்சிடலாம். அக்கா, முதல்ல நான்சி வரத்துக்குள்ள இந்த திங்ஸ் எல்லாம் அவங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிடலாம். சரி வா. ம். சீதா, மறுபடியும் என்ன பார்த்துட்டு இருக்க? இந்த போட்டோ கொஞ்சம் நல்லா ஒத்து பாருங்களேன். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல
ஏதாவது ஒரு வித்தியாசம் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல. நல்லா பாருங்கக்கா. இதுல யாரு மகாலட்சுமி, யாரு நான்சி? ஆம், முதல்ல இருக்கிறது மகாலட்சுமி, அடுத்தது நான்சி. சந்தேகமா சொல்றீங்களா இல்ல தெளிவா சொல்றீங்களா? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்ம். அக்கா, நான்சியோட கண்ணை நல்லா உத்து பாருங்களேன். அது மாறு கண்ணு மாதிரி தெரியல? ஆமா, ஸ்குவிண்ட் ஐ மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா நீ சொன்னியே மாறு கண்ணு, அதான். ஆனா இங்க வந்திருக்கிறது நான்சி. ஆனா அவங்களுக்கு மாறு கண்ணே இல்லையே. ஆம், ஆமால. ஒருவேளை ஃபாரின்ல மாறு கண்ணுக்கு கூட ஆபரேஷன் பண்றாங்களோ என்னமோ. ஐயோ அக்கா, அதெல்லாம் இல்லக்கா. எனக்கு தெரிஞ்சு மாறு கண்ணை சரி பண்ண எந்த வைத்தியமும் இப்ப வரைக்கும் இல்ல. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அக்கா, நான் சந்தேகப்பட்டது என்னமோ சரியோன்னு தோணுது. நிச்சயமா இவங்க நான்சியா இருக்க சான்ஸே இல்ல. மகாலட்சுமி தானோன்னு எனக்கு தோணுது. சரி, நீங்க வாங்கக்கா, இந்த விஷயத்த நம்ம உடனே மாமா கிட்ட சொல்லலாம். வேண்டாம் சீதா, இந்த நேரத்துல இப்படி ஒரு புது பிரச்சனை வேண்டான்னு எனக்கு தோணுது. என்னக்கா சொல்லுதிய? சீதா, இந்த மாதிரி போட்டோ மகாலட்சுமி கிட்ட கூட இல்ல, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க கிட்ட இருக்குன்னா இவங்க நான்சியா தானே இருக்க முடியும். தேவையில்லாத பிரச்சனைய இப்ப ஆரம்பிக்க வேண்டாம், விடு. இல்ல, நிச்சயமா இது ஒரு எவிடன்ஸ் தான். நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. மகாலட்சுமி சாகல. இது நான்சியும் இல்ல, மகாலட்சுமி தான். அக்கா, என் யூகம் சரின்னா தோட்டத்துல புதைச்சிருக்கிறது மகாலட்சுமியே இல்ல. அத தோண்டி பார்த்தா நமக்கு உண்மை தெரிஞ்சிரும். சீதா, நீ ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? எதுக்கு இப்படி கண்டதையும் யோசிக்கிற? இப்போதைக்கு நான்சியை வெளியே அனுப்பணும், அத பத்தி மட்டும் யோசிக்கலாம். நான் போறேன், எனக்கு தலை சுத்துது. புடி. இது மகாலட்சுமி தான் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. அப்படின்னா மகாலட்சுமி இன்னும் சாகலையா? அப்போ தோட்டத்துல யார புதைச்சிருப்பாங்க? ஷோ, யோசிக்க யோசிக்க இது எங்கேயோ போகுதே. அப்போ ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்திருக்கு. இப்ப நான் என்ன செய்யறது? என்னங்க, இப்ப வலி எப்படிங்க இருக்கு? அதான் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா அந்த துரைய நான் எதுவும் செய்யாம விட மாட்டேன். ஐயோ என்னங்க, அதெல்லாம் விடுங்க. நல்ல வேளை அந்த சண்டையில உங்களுக்கு எதுவும் அதிகமா அடிபடல. சின்னதா தசை பெசங்கி இருக்கு, அது 2 நாள்ல சரியாயிடும். அது வரைக்கும் இந்த ஸ்லிங்க போட்டுட்டு இருந்தா போதும். நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம அந்த துரைய அடிக்கிறேன் குத்துறேன்னு புலம்பிட்டு இருக்காதீங்க. அவன் என் கையை இப்படி ஆக்கி வச்சிருக்கான், அவனை எப்படி சும்மா விடுறது? ஐயோ, முதல்ல இந்த நான்சி பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. ஆமா சுபாஷ், நானும் அதை தான் சொல்றேன். அவனை நாம அப்புறமா கவனிச்சுக்கலாம். முதல்ல இவங்க எல்லாரும் நான்சியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக போட்ட பிளான ஒண்ணு இல்லாம பண்ணிடணும். அதுக்கு தானே தூங்காம வெயிட் பண்றோம். நான்சி வரட்டும், அவகிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நான்சி குரல் கேக்குது. நான்சி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏங்க சுபாஷ், என்னாச்சு? அதை ஏன் கேக்குறேன்? அந்த துரைக்கும் இவருக்கும் பிரச்சனை. ஓ, நான்சி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? இந்த வீட்ல என்ன பத்தி பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கா? ஆமா நான்சி,
பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ம் உன்னை ஒரேடியா இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறாங்க. உன் கையில இருக்கிற ஷேரை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு உன்னை துரத்த போறாங்க. சேது பயங்கர கோவத்துல இருக்காரு. அவர் கோவப்படாம இருந்தாதான் அதிசயம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான்சி என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசுற? பந்தயம் போட்டது நீ, இப்ப அதுல தோத்து போய் நிக்கிறதும் நீ. சொன்ன மாதிரியே சீதா ஆர்டரை முடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி காட்டிட்டா. பண்ணி காட்டிட்டா? இப்போ இந்த வீட்ல அவ ராஜ்யம் தான் நடக்குது. அவங்க முடிவு எடுத்துட்டாங்க நான்சி. இப்போ மகாவோட பதவிய சீதாவுக்கு தரப்போறாங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல உன்னால இருக்க முடியாது. உன்னால எதுவும் பண்ணவும் முடியாது. நீ போய் தான் ஆகணும். போறதுதான் போற. ஒரு புண்ணியத்தை மட்டும் பண்ணிட்டு போயிட. என்ன பண்ணணும்? அந்த 25% ஷேரை எதுக்கு வெட்டியா சீதாவுக்கு கொடுக்கணும்? நான் உனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கேன். கூடவே இருந்து எல்லா வேலையும் நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த ஷேரை நீ என் பேருக்கு எழுதி கொடுத்துரு. ஏன்னா என்ன இருந்தாலும் நீ வெளியில போக தானே போற. அப்படின்னு யார் சொன்னா? நீ தானே பந்தயெல்லாம் வச்சு அக்ரிமெண்ட்ல கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கியே. ஆமா, கொடுத்திருக்கேன். அதுக்கு என்ன? இந்த வீட்ல இருந்தோ அந்த கம்பெனில இருந்தோ யாரும் என்ன வெளியே அனுப்ப முடியாது. அப்ப நீ கைப்பட எழுதி கொடுத்தது இல்லன்னு ஆயிடுமா? எழுதி கொடுத்தா அதுக்காக நான் உடனே போயிடணுமா? இல்ல அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இல்ல, நான் போக மாட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். ஐயோ நான்சி, உனக்கு உண்மை தெரியல. இங்க பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. போலீஸ்க்கு பணம் கொடுத்தது நீதான்னு ராம் கண்டுபிடிச்சிட்டான். சொல்ல போனா எங்களை மிரட்டி உண்மைய ஒத்துக்க வச்சுட்டான். நாளைக்கு கோர்ட்ல எங்களை அவன் சாட்சி சொல்ல சொல்றான். நிச்சயமா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதானே? அவ்வளவுதானே வா. ஜெயிலுக்கு நான்சி, ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். களி போடுவாங்களே அந்த ஜெயிலு. நான்சி, நாங்க சொல்றத கொஞ்சம் கேளு. நான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீங்க 2 பேரும் தாராளமா சாட்சி சொல்லலாம். நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க போலாம். போலான்னு சொன்னேன். வாங்க. என்னாச்சு? யாரும் தூங்கலையா? இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கோம். உன்னை துரத்தி விட்டுட்டா அப்புறம் நிம்மதியா தூங்குவோம். எப்ப கிளம்புற? என்னப்பா எப்போன்னு கேக்குறீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த செகண்ட் அவங்க வீட்டை விட்டு போயாகும். நான் எதுக்கு கிளம்பணும்? ஏன்னா நீ தோத்து போயிட்ட நான்சி. இந்த போட்டியை வச்சது யாரு? நீதானே? ஞாபகம் இருக்குல்ல? எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களானே? எல்லாமே நடிப்பு. சிப்ப ராம், நீ அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றா. சீதாவால எக்ஸ்போர்ட் வேலையை முடிச்சு அனுப்பி வைக்க முடியாதுன்னு நீங்க தானே பந்தயம் வச்சீங்க. தோத்துட்டா கையில இருக்கிற ஷேரை கொடுத்துட்டு உங்க ஊருக்கே போயிடுறேன்னு நீங்க தானே எழுதி கொடுத்தீங்க. ஆமா, நான் தான் எழுதி கொடுத்தேன். இப்ப என்ன? அப்பா,
இதுதான் அந்த கான்ட்ராக்ட். உன் கைப்பட சீதா ஜெயிச்சா வீட்டை விட்டு போயிடுவேன்னு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்க. So, get out. இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, எங்க பிசினஸ விட்டு மட்டும் இல்ல, முடிஞ்சா இந்த நாட்டை விட்டே போயிடு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அங்க என்ன பார்வை? அப்பா சொல்ற மாதிரி நடந்துகிட்டா உங்களுக்கு நல்லது. உங்க கிரைம் எல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க, ஜஸ்ட் லைக் தட் உங்க மேல கிரிமினல் கேஸ போட்டு இமிடியேட்டா ரிமாண்ட் பண்ணிடுவேன். இதெல்லாம் எதுக்கு நீ அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு? முதல்ல கேஸ போட்டு புக் பண்ணி இவள உள்ள போடு. நாம் சொன்னது காதுல விழுந்துச்சுல? சாதாரண கேஸ் இல்ல நான்சி, கிரிமினல் கேஸ். உள்ள போனா கேஸ் முடியறதுக்கு வருஷ கணக்காகும். பாஸ்போர்ட்டை எல்லாம் முடக்கிடுவாங்க. அப்புறம் ஜென்மத்துக்கும் உன்னால லண்டனுக்கெல்லாம் போகவே முடியாது. உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போக வழிய பாரு. ஓ, ஐ see. So, நான் தோத்துட்டேன். ஆல் ரைட். அதுக்காக நான் போயிடணுமா? முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?